ஹலோ மக்களே, வெல்கம் டு MTV. இன்றைக்கி நம்ம குக்கிங் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னா செம்ம டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் 65 எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மினிட்டூர் விளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டான்னு வந்து சேரும். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த லெவலுக்கு சைஸ் வேணுமோ அந்த லெவலுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் இதை ஃபுல்லாக க்யூபாக கட் பண்ணி எடுக்கிறேன். எப்போவுமே பன்னீர் கட் பண்ண உடனே வாட்டரில் சேர்த்துருங்க. அப்போ தான் ஓவராக புளிப்புத்தன்மை ஏறாமல் இருக்கும். அடுத்து இது பெசறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் இங்கே 6 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு பாதிக்கு பாதி 3 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கோம். கூடவே பாதி எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கோம். இதுதான் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள். இப்போ இதுக்கு தேவையான லெவல் உப்பும் 1 ஸ்பூன் மிளகு பவுடரும் போட்டுக்கிறோம். இது 1-2 அரைச்ச மிளகு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே நல்லா முதல்ல நிறைய பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி பன்னீரோட சேர்த்து உங்களுக்கு இது எல்லாத்தையோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா முதல்ல பவுடர் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பன்னீர் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதை நம்ம 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வறுக்கிற லெவலுக்கு. இப்போ இதில் நம்ம வச்சுருந்தா பன்னீரை ஒவ்வொரு ஸ்லைசஸாக போட்டுக்கலாம். நான் இங்கே எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும்னு கொஞ்சம் எண்ணெயாக ஊற்றி ஃப்ரை பண்ணுறேன். இப்படி நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது எக்ஸ்ட்ரா மீந்து வராது ரொம்ப எண்ணெய். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் எப்போவும் செய்கிற மாதிரி கூட நிறையா எண்ணெய் ஊற்றி கூட வறுத்துக்கலாம் நிறையா போட்டு. இப்போ இது 2 சைடுமே ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ செம்ம டேஸ்டியான கிறிஸ்பியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கிற பன்னீர் 65 ரெடி ஆகிருச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு அப்படின்னு. இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கடையில் வாங்கினா 250 ருபீஸ் 300 ருபீஸ் ஆகும். இதை நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். 150 ருபீஸில் முடிஞ்சிடும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா கொடுங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டு கீழே எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம நிறைய குக்கிங் ரெசிபிஸ் அண்ட் vlogs போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன். டாடா, நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.